ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி அதாவது பியூர் சயின்ஸ் பாட்னி சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. பொதுவாக பாட்னி சுவாலஜி பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் நம்ம லெசன் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே சரிங்களா. பாட்னிக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், சுவாலஜிக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் தான் சரிங்களா. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் வந்து சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க புக் பேக்கில். நீங்கள் காலாண்டு அரையாண்டு அண்ட் ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஷின்ஸே படிச்சுக்கலாம். நம்ம வந்து சாப்டரில் இன்டீரியர் கொஷின் அதாவது ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த கொஷினை பொறுத்தாலே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிடும் சரிங்களா. புக் பேக் நமக்கு வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம சேனலை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. பயாலஜியில் அண்டு பாட்னியில் சுவாலஜியில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க, சேனலோட லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது போஸ்ட் பண்ணால் அது அப்படி எல்லாத்துக்கும் மெசேஜ் போகும். நியூவாக ஆட் ஆகிறவங்களுக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா. வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி முடியாது. அதனால் நான் 2 லிங்க்கும் தரேன். நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின் சரிங்களா. தமிழ் மீடியம் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் புக்ஸ் எடுத்துங்க. 22வது கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகள். நேம் த 7 கான்ட்ராக்டிக் ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல். லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அதுக்கடுத்து 23 பாருங்கள். உண்மை பெருக்கம் அல்லது தூய கால் வழி பெருக்கம் இல்லைன்னா அதோட கூறுகள் என்ற என்ன. வாட் இஸ் மீன் பை ட்ரூ ப்ரீடிங் ஆர் பியூர் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 24 ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் அண்ட் ஈஸியான கொஸ்டின், நிறைய டைம் கேட்குற கொஸ்டின். மெண்டலியத்தை மறுஆய்வு செய்த கண்டறிந்த அறிவுகளோட பெயர்கள் சரிங்களா. கிவ் த நேம் த சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர்டு மெண்டலிசம் சரிங்களா. 22, 23, 24, 25 பிற்கலர்ப்பு என்றால் என்ன. வாட் இஸ் பேக்ராஸ். அதே மாதிரி மரபியல் வரையறு. வாட் இஸ் டிஃபைன் ஜெனட்டிக்ஸு. அதுக்கடுத்து 27 பல்கூட்டு அல்லீல்கள் என்ற என்ன. வாட் ஆர் மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க சரிங்களா. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 28 மெண்டலோட வெற்றிக்கான காரணங்கள். வாட் ஆர் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ். என்ன சார் எல்லா கொஸ்டினும் சொல்லிகிட்டே வரீங்க, அதுக்கு நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணிங்கன்னு சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஈவன் நமக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. புக் பேக்கே இது வந்து ஒரு 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க். இது வரைக்கும் 27, 28 வரைக்கும் சொன்னது 2 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து 30வது கொஸ்டின் முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை சரிங்களா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் கோ டாமினன்ட் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓங்குதன்மை மறைத்தல் 32 சரிங்களா. டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் சரிங்களா. 32 அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 34 தொடர்ச்சியற்ற வேறுபாடு தொடர்ச்சியான வேறுபாடு அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. டிஃப்ரென்ஷியேட் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 34 அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த 33 வந்து இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. அதனால் இந்த டைம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் படித்து வச்சுங்க. பல்கூட்டு பாரம்பரியம் ஈஸி தான் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 36 பசங்கனிக மரபணு சார்ந்த பாரம்பரியம். பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் எக்ஸாம்பிள் சரிங்களா. 36 இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் லைன் பை லைனாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க. காலாண்டு அரையாண்டு பப்ளிக் எக்ஸாம் சரிங்களா. மிட் டர்ம் எக்ஸாம் எதுக்கு படித்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா. அதுலேயுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 3 அண்டு பயோ சுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜி இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.